ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ரிவ்யூ. சூப்பர் சண்டே, சூப்பர் டூ கேம்ஸ். ரெண்டு கேமோட பெரிய பெரிய கம்பேக்ஸ், செட்பேக்ஸ். ஒருத்தர் வந்து பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க கேகேஆர். நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் கேகேஆர் தான். பீடாகும் போன ஷோல பேசியிருந்தாரு. நீங்க மட்டும்தான் கேகேஆருக்கு கொடுக்குறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலான்னு. கேகேஆர் ஹாஸ் officially put the W on their name, against their name. முதல் வின்னு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். பிரில்லியன்ட் டபுள் ஹெட்டர். ஒரு பக்கம் வந்து பஞ்சாப் கோயிங் மைட்டி ஸ்ட்ராங் 255 தான் பெரிய விஷயம். அது அந்த கேம் செகண்ட் பார்ப்போம். பிபிகேஎஸ் எல்எஸ்ஜி செகண்ட் பார்ப்போம். முதல்ல இங்க ஒரு பெரிய சம்பவம் ஈடன் கார்டன்ல நடந்திருக்கு. ஆர்ஆர் நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நானுமே சொல்லியிருந்தேன் ஆர்ஆர் மைட் ஸ்லாட் ஸ்லிப்பிங் அவே ஸ்லைட்லி அப்படின்னு சொல்லியிருந்தேன். KKR have registered their win authoritatively. உங்களோட தாட்ஸ் ப்ளீஸ். என்ன சொன்னே, ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. தோத்துக்கிட்டே இருக்கிறவன் அவனோட இது வந்து ஒரு டைம் பிரேக் ஆகும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அவனோட ஸ்ட்ரீக் ஒரு டைம் பிரேக் ஆகும்னு. இது ஸ்ட்ரீக்கு அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. த ஒன் த டாஸ் ரைட்ஃபுல்லி சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் ராயல்ஸ். It's a brilliant decision. Team batting first have won more games than team batting second ஃப்ரம் லாஸ்ட் ஐபிஎல் டு நவ். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 210 ஆவரேஜ் ஸ்கோரு டே நைட் கேம்ஸ்லன்னா, டே கேம்ஸில் இட் கோஸ் டவுன் டு 20 to 25 ரன் ஷாட்டு. ஸோ தட் இஸ் 185, 190. ஸோ நான் பிச்சை பார்த்த உடனே என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது 178 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரு. அது ட்வீட்டும் போட்டேன், ஒரு 21 ரன்னு கம்மியாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ த மேனேஜ் டு 155. இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 63 பவர் பிளேல, 10 ஓவரில் 95 for 1. த சேம் பேட்டர்ன் வாட் ஹேப்பன் டு கேகேஆர் லாஸ்ட் கேம், 10 overs and 98 for 1. இங்க பதகுழி ஃபேஸ் என்ன தெரியுமா, பேட்டிங் 11 to 16. அதுதான் நீங்க எப்படி இது பண்ணோம், பிளைண்ட் ஃபோல்டடா 3 ஃபேஸா தான் பிரிப்பாங்க வேற எல்லா இடத்துலையும். பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ். பவர் பிளேல அடிக்கணும், மிடில் ஓவர்ஸ்ல கன்சாலிடேட் பண்ணும், டெத் ஓவர்ஸ்ல அடிக்கணும். அப்படி விளையாட முடியாது கிரிக்கெட்டை. ரிசர்ச் பண்ணி எந்த ஃபேஸ் டேஞ்சர் ஃபேஸ், ரெட் லைட் ஃபேஸ், அதை கரெக்டாக ஆடணும். இப்போ இவங்க பாருங்க, உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் 95 for 1 வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால் பேட்டிங்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ அடிச்சாங்க தெரியுமா, 6 ஓவரில் 29 for 4. இமேஜின், கேன் யூ பிலீவ் வாட் ஐம் சேயிங்? KKR வந்து 70 for 4 to 116 for 6. That is 46 for 2. They ticked the first win factor. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, ஆர்ஆர் வந்து 12 ஓவரில் 84 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ். பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், 7 and over எக்கானமி. KKR 8 ஓவரில் 40 ரன், 5 விக்கெட்டு, 5 ரன்ஸ் எக்கானமி. KKR டிக் தட் ஆல்சோ. வின் ஃபேக்டர் ரெண்டையும் டிக் பண்ணி நீங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதைத்தான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். 95 for 1லேருந்து உனக்கு கஷ்டப்பட்டு 155 அடிக்கிறாங்கன்னா, பவர் பிளேக்குள்ள சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆனா தே வில் நாட் வின் a single game. தட் இஸ் த ரீசன். அவங்க 4 மேட்சுக்கு 4 ஜெயிச்ச போதும் பிளே ஆஃப்ஸ் ரொம்ப தூரத்தில் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 8 ரன்னு, 2 விக்கெட்டு ரவீந்திர ஜடேஜா. அப்போ மெசேஜ் வருது ஐசிசிலேருந்து, 3 ஓவர் போட்டாரு, இதுக்கு மேலே 1 ஓவர் அவர் போட்டாருன்னா உங்கள் டீமை பேன் பண்ணுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கமாண்டிங் பொசிஷனில் இருந்தாங்க கேவி, கமாண்டிங் பொசிஷன். 97 for 6 15 ஓவரில் அவங்க. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ரவீந்திர ஜடேஜாவை சுற்றி தான் ஒரு அல்வாப்பழ கேட்சை விட்டாரு ஆண்ட்ரி பர்கர் ஷார்ட் தேர்ட் மேன்ல. அதுக்கப்புறம் அவர் போலிங் போடாம பிஷ்னாய்க்கு கொடுக்குறாங்களாம், கூகுளி வெளியில போகும். அதுக்கப்புறம் அவரே வந்து போடுறாரு ரியான் பராக், ஜடேஜா கொடுக்காம. இவங்கெல்லாம் திருந்துற மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க டிங்கு சிங் ரியலி ஷோட் வாட் கம்போஷர் இஸ் அலாங் வித் அனுகூல் ராய். வைபவ் சூரியவன்ஷியே இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் ஆடினாரு, பிச்சு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெய்ஸ்வால் நல்லா அடி விக்கெட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்குன்னு இது பாச்சு. இந்த பிச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 paced pitch, slightly slower நிற்குதுங்கும் போது டே இன் அண்ட் டே அவுட் ஐ வுட் ஹவ் பிளேட் துஷார் தேஷ்பாண்டே அஹெட் ஆஃப் பிரிஜேஷ் சர்மா. பிரிஜேஷ் சர்மானு சி மூவ்மெண்ட் எதிர்பார்க்குற வந்து ஒரு போலருங்கும் போது, ஒரு ஹார்டு குட் பேட்டிங் ட்ராக்ல
பிரிஜேஷ் சர்மா மைட் ஹவ் கம் பெட்டர் அவுட்கம் தேன் துஷார் தேஷ்பாண்டே. அதுவும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் அந்த யாஷ்ராஜ் புஞ்சாவை கொண்டு வந்தாங்க, பியூட்டிஃபுல்லா போட்டாரு 4 ஓவர். அது ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ், இந்த பிச்சை கரெக்டா ரீட் பண்ணி அவங்க எடுத்துன்னு வந்தது. பட் துஷார் தேஷ்பாண்டே ஷுட் ஹவ் பிளேட் அஹெட் ஆஃப் பிரிஜேஷ் சர்மான்றது என்னோட தாட்ஸ். விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். இல்ல இந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் போன கேம்ல ஏன் வந்து ஜஸ்ட் சும்மா பிளைண்டடா வந்து ஒன்லி பிகாஸ் த லூசிங் ஸ்ட்ரீக் அட் சம் பாயிண்ட் ஸ்டாப் ஆகும், வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றதுக்காக மட்டும் சொல்லல. பிகாஸ் a team like KKR can be a very lethal bowling unit on that given day. It is not about the team's winning streak வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுக்காக சொல்லல. பட் சாம்பியன் பிளேயர்ஸ் லைக் வருண் சக்கரவர்த்தி கேன் டர்ன் திங்ஸ் அரவுண்ட். அவங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த கேம், ஒரு 2 கேம் அடி வாங்கினாங்கன்னா அவங்களால அடுத்த கேம்ல ஒரு 4 overs 14 3 wickets மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுறதுக்கும் அவங்களுக்கு தெரியும். இட் இஸ் நாட் தட் அவங்களோட நிறைய சொல்லுவாங்க கிரிக்கெட்ல, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு ட்ரூனா, a player like Varun Chakravarti will definitely take some time. What is happening? என்னோட bowling என்ன நடக்குது? What am I thinking? Am I being attacking? Am I being defensive? இதெல்லாத்தையும் அவர் வந்து 1 or 2 games அவர் இந்த மேட்ச்ல மட்டும் நல்லா போடல, சென்னையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சூப்பரா போடுறதுக்கு. சென்னையிலேயே அவரோட டிஃபென்சிவ் அட்டாக்லயே எப்படி வந்து அவர் விக்கெட் எடுக்கிறதுன்றத வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டாரு. போன கேம் 2 விக்கெட் எடுத்தாரு, 4 overs 26 2 wickets. another good performance. அவங்க டீம் வின் பண்ணல, எஸ், பட் அவர் சைட்ல இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த கேம் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் பர் பிளேயர் ஆஃப் த மேட்ச், 4 overs 14 3 wickets. எத்தனை பேர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் மேல மணி போட்டு இந்த கேம் இவர் வந்து சீல் பண்ணி கொடுப்பாருப்பாருன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. பட் யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த கிரவுண்ட்ல இறங்கி அவர் அது வந்து KKR வந்து அவரோட பேக்யார்டு. இந்தியாவுக்கு ஒரு திருப்பி அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வரதுக்கு, அதுக்கு முன்னாடி T20 செட்டப்புக்குள்ள வரதுக்கு எக்கச்சக்க விக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காரு KKRக்கு. அவர் தனியா நின்று வின் பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. கேப்டன்ஸ் டிலைட் வருண் சக்கரவர்த்தி. ஐ எம் சோ ஹாப்பி தட் வருண் சக்கரவர்த்தி இஸ் பேக் இன் தி விக்கெட்ஸ் அண்ட் பாக்குறதுக்கு பிரில்லியண்டா இருந்து. அவர் சாதாரணமாலாம் இல்ல, சூப்பரா போட்டாரு, பிரில்லியண்டா போட்டார். இதுக்கு மேல எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் வெல் ஏபிளி சப்போர்ட்டட் பை த KKR பேட்டர்ஸ் டு கெட் தி ஸ்கோர். பட் திஸ் சேஸ் வாஸ் நெவர் லுக்கிங் KKR's வே அட் ஆல். இந்த கேம் தோப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி 97 for 6ல இருந்து பிரில்லியன்ட் ரிங்கு சிங், இதுதான் சொல்றேனே, இது வந்து த கேம் ஆஃப் கம்பேக்ஸ் நான் சொல்லுவேன். ரிங்கு சிங் ரொம்ப நாளா அடிக்கவே இல்லை, ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. லாஸ்ட் இயர்ல இருந்தே கொஸ்டின்ஸ் இருந்தது அவர் மேல, அவரோட ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் ஹி பிளே T20 வேர்ல்ட் கப். அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாருன்றத டைம் அண்ட் அகைன் காட்டிட்டே இருக்காரு. அண்ட் அகைன் அனுகுல் ராய் வெரி வெல் சப்போர்ட்டடு. இதுல ஒன்னே பீடா, ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஹேஸ் த நாக் ஆஃப் பிக்கிங் த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். 3rd டைம் நடக்குது இது. They have just played 6 games almost. 3rd time நடக்குது. எடுத்த ஃபர்ஸ்ட் விக்கெட், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எல்லாம் சும்மாலாம் கிடையாது. சால்ட், அபிஷேக் சர்மா, டிம் சைஃபர்ட், 3 பேர் கதா பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் RR கிடைச்சதுக்கு அப்புறம் I thought it was RR's game to lose தான் நான் நினைக்கிறேன் இந்த கேம். and very 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 well played by KKR. they deserved this win. KKR மாதிரி ஒரு பிரான்ச்சைசி இந்த மாதிரி ஒரு வின் that will give them, that will do a world of confidence to them. So இது வந்து it is going to just go in அந்த அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த வின்னே தவிர அவங்க இதுல இருந்து புடிச்சுன்னு கிளைம் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க நான் சொல்ல வரல. பட் this confidence will give this win will give a lot of confidence to all the KKR players, and the support staff will also have a அப்பாடா ஒரு வின்னு வந்தது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த கேம் ரோட்ல எப்படி ஜெயிக்கலான்றத பத்தி யோசிப்பாங்க. வெரி வெரி வெல் டன் KKR. RR ஸ்லைட்லி கோயிங் அவுட் ஆஃப் டெம்ப்ளேட், கொஞ்சம் சறுக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட தாட்ஸ் என்ன பீடாக்? இதுல இருந்து ஏதாவது டீகோட் பண்றதோ, இதுல இருந்து ஏதாவது பிரேக் டவுன் பண்ணி எதையாவது நீங்க வந்து have you seen some pattern where RR is starting to lose? This might end up very costly. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 games 3 வின் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க சொன்னீங்க, தம்பி இது IPL என்ன வேணா நடக்கும், இந்த மாதிரி பிளே ஆஃப்ல ஒரு கால் வச்சுட்டாங்கன்னு சொல்றது ரொம்ப ஏர்லி, நீ ஒரு சின்ன பையன், நான் சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னீங்க. நிஜமாவே அனுபவத்துல சூப்பரா சொல்லிருக்கீங்க பீடா. ஐ மைட் ஆஃப் கால்டு KKR, பட் நீங்க நிறைய கேமுக்கு முன்னாடியே சொன்னீங்க RRம் DCயும் இந்த மாதிரி நிறைய வின்ஸ் பண்ணி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த வருஷம் அதை பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னீங்க. எஸ் பீடா, உங்க சைட்ல இருந்து என்ன தாட்ஸ்?
bowling unit settlage is no problem at all. Hetmeyer has to bat number 3. போன வருஷம் அவர் இப்படிதான் அழிச்சு அவரோட கான்பிடன்ஸே கெடுத்தாங்க. துரு ஜுரல் கேன் பேட் எனிவேர். இந்த 2 எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், இன்னொரு எக்ஸ்ப்ளோசிவ் லெஃப்ட் ஹேண்டர் அட் நம்பர் 3, இந்த எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர்ன் அவங்க எடுத்துட்டு நம்பர் 4 வந்து துரு ஜுரல், நம்பர் 5 ரியான் பராக் மாத்தி அவங்க ஆடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டானவன் ஃபெரேரா கீழே வந்துட்டு அவரும் எப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட், பின்னாடி நல்லா செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டப்பு டிப்பா அவர் அடிச்சிருவாரு. இட் டசன்ட் லுக் எனிவேர். தேர் இஸ் ஆல்சோ ஜடேஜா who knows how to stem the rot, how to fix it up when things are not going well. அப்படிங்கும்போது ஹெட்மயரை நீங்க பின்னாடி இருக்கிறது மாதிரி ஒரு ஒரு எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவங்க நிறைய பார்த்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, கயானால நாங்க எப்படி யூஸ் பண்றோம்னு. அதுக்கப்புறம் அவர் ஒரு வேஸ்டட் ரிசோர்ஸ் நம்பர் 5 இறக்கி விடுறாங்க. நம்பர் 5 ரன்னே அடிக்க மாட்டார் அவரு. அதனால இது டோட்டலி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி டாப் 2 பேட்ஸ்மேன். துரு ஜுரல் இஸ் a very good batsman. It cannot be compared with வைபவ் சூரியவன்ஷி ஆர் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். அதனால they have to tinker their batting lineup. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு பிளேயரை ஆடியே ஆகணும். as the knack of picking up wickets, they have to bring துஷார் தேஷ்பாண்டே. இப்ப கேகேஆரும் அதான் திருப்பியும் சொல்றேன், ஒரு லெவலுக்கு மேல இப்ப வருண் சக்கரவர்த்தி நல்லா போறாரு, சுனில் நரேன் நல்லா போறாரு. சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்கிட்டு ஒன் ஆஃப் முசரபானி ஆர் மத்திஷா பத்திரனை கொண்டு வந்தா அவங்க 3, கார்த்திக் தியாகி 2 மேட்சா நல்லா போடுறாரு. ஆல் ஆஃப் அ இந்த போலிங்கையும் ஸ்ட்ரென்த் வந்துடும். கிரீனுக்கு போலிங் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லாம போகும். தேர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் அண்ட் தேர் வேஸ்டிங் சுனில் நரேன். இப்ப இவரும் சைஃபர்ட்ல அடிக்கல. as much as I voted for சைஃபர்ட் அடிக்கல, டிம் ஆலன் அடிக்கல. ஒன்லி டைம் த அதர் ஓப்பனர் ஸ்கோர் ரன்ஸ் சுனில் நரேன் who played 1 innings who scored 20 runs போது that is going to save their foreign slot and strengthen their bowling further. They are still hanging on a thin thread of making it to the playoffs. மீதி ஒரு 7 மேட்ச்ல ஒரு அட்லீஸ்ட் 6 மேட்ச் ஜெயிச்சு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு. if they're not getting their combination right, again they'll start falling behind. This is the game that is gifted by Royals. Unfortunately to them, you cannot expect this from a big teams. But congratulations Royal, KKR for your first win. அட்லீஸ்ட் நீங்க வந்து விக்கியை தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் உலகத்திலே ஒருத்தர் தான் வந்துட்டு கேகேஆர் ஜெயிக்கும்னு சொன்னாரு. ஹார்ட் லக் ஃபார் ராயல்ஸ். பட் 6 மேட்ச்ல 4 ஜெயிச்சிருக்கான the pretty good position. There is absolutely nothing to worry about. Vicky, we can go for the next game if you don't have any thoughts to add. இல்ல எனக்கு எந்த தாட்ஸும் இல்ல ஆட் பண்றதுக்கு. அதுதான் சொல்றேன், யாருமே இந்த ஐபிஎல் வந்து எதையுமே வந்து ஈஸியா எடுத்துக்க முடியல. ஒருத்தர் 4 வின் பண்றாங்கன்னா அடுத்து 2-3 கேம் தோக்குறாங்க. இல்ல ஒருத்தர் வந்து 2-3 தோக்குறாங்கன்னா, ஜிடி பாருங்க ஃபர்ஸ்ட் 2ல 2 தோத்துட்டு நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பின்னாடிதான் இருப்பாங்கன்னு நினைச்சா 3 தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்து இந்த கேமும் வந்து வந்திருக்காங்க. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்த கேம் அவங்க. பட் இந்த செகண்ட் கேம் வந்து யார் இந்த தண்ணி லாரியை நிறுத்துறது அப்படின்ற மாதிரி தண்ணி லாரி மாதிரி இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு போலிங் அட்டாக்கையும் பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் சி பிடாக். எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த ஏஜ் டு சி ஆர் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் பிளேயர். இஸ் ஹி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்? ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கூப்பர் கான்வே அடிக்கிறது வந்து கண்ணுல அப்படியே அவ்வளவு பிளீசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு ஐஸ் ஊத்துற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்பின்னருக்கு மூவ்மெண்டே கிடையாது, வெறும் ஒரே அடி. அது எப்படின்னா அந்த செவுத்துல கப்புன்னு அடிப்பாங்களா அந்த மாதிரி வந்து ஒரே அடி அடிக்கிறாரு. காலை நவுத்தவே மாட்டேங்கிறாரு. அந்த பக்கம் பிரியான்ஷ் ஆர்யா is having the time of his life. He's having a ball of an IPL. கலக்கிட்டு இருக்காரு. 37 balls 93. அவர் வந்து ஒரு பொட்டு வேர்வை கீழே சிந்தாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் ஃப்ளூவெண்டா ஆடிட்டு இருக்காரு. இவங்க இப்படியே போனாங்கன்னா யார் இந்த தண்ணி லாரியை, அதாவது பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியை யாரு தடுத்து நிறுத்த போறாங்கன்னே தெரியல. டிஸ்ட்ரக்ஷன் டு த கோர். 255 at some point it looked like they will get to 300 because 13 overs 187 இருந்தது. so 13 overs 187 அவங்க வந்து 15 by the mark of 15th over அவங்க 200 ரன் அடிச்சிட்டாங்க. The game is sealed there itself. 200 run is too big for LSG's batting. So இது வந்து a few words about Cooper Conley and what a star that he's turning out to be. And the Australian cricket must be very very proud. And also ஒரு big inclusion in the Australian setup. பெரிய தலைவலி கொடுக்க போறாரு. எந்த சீரீஸா இருக்கட்டும், பெரிய வேர்ல்ட் கப் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பெரிய தலைவலி கொடுக்க போறாரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவே பெரிய தலைவலி கொடுக்க சான்ஸ் இருக்கு. பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் கூப்பர் கான்லி ஜஸ்ட் took the game away from LSG. நீங்க இவங்களை பத்தி பேசுங்க. நம்ம let's get deep into this game.
அதாவது பிரியான்ஷாரியா எப்படின்னா, பிரியான்ஷாரியாவும் சரி, கூப்பர் காலனி சரி, போத் ஆர் நாட் ஸ்லாகர்ஸ். த்ரூ த லைன் அடிக்கிறாங்க பாருங்க, டவுன் த கிரவுண்ட் கவர்ஸ் மிட் விக்கெட், தேர் ஹிட்டிங் த்ரூ த லைன். அப்பார்ட் ஃப்ரம் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் பிக்கப் புல்ஸ். அந்த தேர் நாட் சம்மன் ஹூ பேனிக் ஆஃப்டர் 2-3 டாட் பால்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பெசாக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல அவங்க. கரெக்ட். they didn't start. 6 ஓவர்ல 63. இப்ப இங்க என்ன சொன்னோம், 6 ஓவர்ல 65 வந்தே ஆகணும்னா 6 ஓவர்ல 63 அடிச்சாங்க. 63 ஃபார் நோலாஸ், எல்ஜி 61 ஃபார் 1. பெருசா எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் என்ன, ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல ட்ரெண்ட் செட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது லான்ச் பண்ண முடியும்னு. யோசிச்சு பாருங்க, எல்ஜி 89 ஃபார் 1 8 ஓவர்ல, பிவிகேஎஸ் 91 ஃபார் 1 8 ஓவர்ல. அங்கேருந்து 160 ரன் 11 ஓவர்ல. பிகாஸ் தட் பேட்டிங் டெப்த் இஸ் லைக் தட். வண்டி வண்டியா வந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் அவுட் ஆனா மார்க்கோ ஆன்சர் வந்து 6 அடிக்கிறாரு. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஃப்ரம் 7 to 20. பவர் பிளேல போடக்கூடாதுன்னு எல்ஜி 5 ஓவர்ல 81 ரன்ஸ், 16.1 எக்கானமி. இங்க 4 overs 36 ரன்ஸ் சால், 9 எக்கானமி. அதுல என்னன்னா, அந்த ரூல் மாறுற வரைக்கும் நீங்க கேப்டனை யாரையுமே இது பண்ணவே முடியாது. அதுல என்னென்ன வேற வழியில பாவம் ஆயுஷ் பதோனி போலிங் போறாரு எம் சித்தார்த்துக்கு பதில். என்ன லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க, எம் சித்தார்த் போலிங் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் நீங்க சொன்னீங்க பாருங்க, 15 ஓவர்ல 194ன்னு. அது ஹெல்ப் பண்ணது எங்க ஆளு தான், மாஸ்டர் கிளாஸ் மூவர். நான் என்ன நினைச்சேன், மார்க்ராம் போட்ட அப்புறம் அடுத்த ஓவர் பண்ட் போடுவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்த்தேன். கண்டிப்பா எதிர்பார்த்தேன். ஒரு க்ளோவ் கேட்டினாரு, வர்றார பண்ட் போடலாம்டா ட்வீட் அப்படின்னு. ஐ எம் சாரி இஃப் ஐ எம் ஹார்ஷ். நான் ஓனரா அந்த அடுத்த வருஷம் ஒரு ஆள் அந்த டக் அவுட்ல இருக்கிறவன் வச்சுக்க மாட்டேன் திருப்ப. நான் இம்பாக்ட் சப் ஹிமத் சிங் பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. ஒரு பால்ல 57 ரன் அடிக்கும் போது வந்தாரு இம்பாக்ட் சப் ஹிமத் சிங். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், நீ வச்சிருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு பூரணி இன்னைக்கு எப்படி அவுட் ஆனாரு? கேன் யூ டிஸ்கிரைப் இஸ் டிஸ்மிசல்? என்ன அடிச்சு அவுட் ஆனாரு? பூரன் எப்படி அவுட் ஆனாரு நான் பார்க்கல, சாரி. இளநி சிவி, ஒரே இளநி தான். கரெக்ட். ஒரு இளநி சிவி கேட்ச் வேற விட்டாரு. இளநி சிவி இவர் யஜ்வேந்தர் சால் போலிங்ல கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் இளநி சீவினாரு, ஒரு 300 மீட்டர் உயரம் போச்சு பால், போயிட்டு 40 யார்ட்ல பிடிச்சாங்க கேட்ச. உடனே ஒன்று சொல்றேன், இந்த லெவல்ல ஒரு பெரிய பிளேயரு, அதாவது இப்படிதான் அவர் அவுட் ஆடுறாரு, பேஸ் ஆஃப் த பேட் இப்படி ஓப்பன் ஆகுது, இஸ் புல் பிகம்ஸ் a sliced புல். ஏன்னா நான் ஒரு லெவல் 3 சர்டிஃபைட் கோச், அங்கேயும் ஒரு சில பேர் லெவல் 3 இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை சார்ட் அவுட் பண்ண தெரியாம அதுக்கப்புறம் தோல்ல கை போட்டு, நண்பன் நான் இருக்கேன் உனக்கு, எத்தனை மேட்ச் நீ ஃபெயின் ஆனாலும் முதல் பேர் உன்னோட தான், இப்படி இருக்கிற ஒருத்தரையும் நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சரக்கு கிடையாது அவங்களை திருத்தறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு நல்ல பேரை வாங்கிக்கணும் அப்படின்னு. இதாவது இத வந்து ஒவ்வொரு மேட்சா சொல்லிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி அவர் எடுக்கிறாங்க. ஒண்ணு என்ன பண்ணோம், அவரை டிராப் பண்ணிட்டு நெட்ஸ்ல இறங்கு, ஒரு கோச்சை வச்சுட்டு அவரை லக்னோலே விட்டுட்டு 6-7 நாள் அவரோட புல் ஷாட்டு, அவரோட டவுன் ஸ்விங் கரெக்டா வர்ற மாதிரி பார்த்துக்கோ, பார்த்துட்டு உள்ள ஆடவை. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து பண்ட்டு ஒரு 30 அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. மார்ச் நீங்க சொல்றீங்க கரெக்டா, கியூட் 30s, ஆயுஷ் பதனி கியூட் 30s, பூரன் வந்து கியூட் 30s, 5 மேட்ச் சேர்த்து 5 மேட்ச் ஆனா 30 ரன் எல்லாத்தையும் சேர்த்து கியூட் 30s. அப்துல் சமாதுக்கு பேட்ல படாது, இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ண தெரியாது, 3 ஃபாரினர் வச்சுட்டு நீங்க ஆடுறீங்க. நீங்க எல்லாம் எப்படியா வந்து இது பண்ணுவீங்க? எனக்கு தெரியாத ஒரு விஷயம், அவங்க ஜெயிச்ச 2 மேட்சும் ஓசி வின்னு. அந்த கேகேஆரோட முகுல் சௌத்ரி ஆடின ஒரு இது, இன்னொரு மேட்ச் நமக்கு ஜெயதேவ் உனத்கட் கடைசி ஓவர் போடுறாருன்னா மேட்ச் எந்த பக்கம் போகணும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 ஓசி ஜெயிச்சிருக்காங்க 6ல். 6க்கு 6 வாஷ் அவுட் ஆயிருக்கணும். ஒண்ணு நடக்க போகுது, கேகேஆர் அண்ட் எல்எஃப்ஜி வில் ஃபைட் ஃபார் உடன் ஸ்பூன் சொன்னா அது நடக்கும். பேத்தட்டிக். ப்ளீஸ் சார் அன்னைக்கு இல்ல பேத்தட்டிக்ன்றது வந்து ரொம்ப அண்டர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது பீடா. ஏன்னா ஒரு யாருமே வந்து இந்த ரன்னை ஸ்டாப் பண்ற மாதிரியே தெரியல. இவங்க வந்து இவங்களா அடிச்சுதான் அவுட் ஆனாங்களே தவிர, இல்லைன்னா தே குட் ஹவ் காட் டு 300 டுடே. 100% 300 அடிச்சிருப்பாங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்கு படல, இன்ஃபேக்ட் அவருக்கு படல, அவ்வளவுதான் ஒரு இவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் அடிக்க ட்ரை பண்ணாரு, அப்படி அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு.
பட் மார்க்கஸ் டானிஸ் வராரு, மாரைட்டுக்கு ஃபுல் டாஸ் 2 6. சஷாந்த் சிங் வராரு, மேல மேல போட்டு 6. நேல் வதேராக்கும் மேல போட்டாங்க ஒரு 6. போலிங் இல்ல, போலிங் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் பேட்டிங் அதுக்கு மேல இன்னைக்கு எதுக்கு வந்து ஐடன் மார்க்ரம் எதுக்கு நம்பர் 5 வந்தாருன்னே ஒண்ணுமே புரியல எனக்கு. அவர் ஒருத்தர் தான் ரன் அடிக்கிற மாதிரி தெரியுது பாக்க. திடீர்னு ஆயுஷ் பதானிய மேல அனுப்பிச்சாங்க. எஸ் ஓகே. அதுக்கப்புறம் பந்த் வந்தாரு. பந்த் ஆக்சுவலா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு இன்னைக்கு வந்து டீசெண்டா ஸ்டார்ட் பண்ண ஒத்தகை 6 2-3 6 போச்சு, டப்பு டப்புன்னு அடிச்சாரு. பட் ஆனா அவங்களுக்கு வந்து they have to find some way. இப்போ இது வந்து I just want to understand something. This is only because of the poor auction that they are making every year and year. அந்த மிஸ்டேக் தான் இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆன் த ஃபீல்டா, இல்ல நல்ல டீமை தான் செட் பண்ணாங்க பட் இவங்க ஃபார்ம் இஷ்யூஸ்னால இவங்களால நல்லா பண்ண முடியலையா, ஆர் ரிசோர்சஸ் இருந்து கேப்டன்சி சரியா பண்ணாதனால பண்ண முடியலையா? இதுல எந்த இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, டி வந்து ஆல் ஆஃப் தி அபவ், இது எதுன்றதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஆக்ஷன் தான் விக்கி. 50% ஆஃப் ஐபிஎல் இஸ் ஒன் பை ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இவங்களெல்லாம் ஏன் ரைட்டா ப்ரிவியூன்றது எப்போ பண்ணோம்? ஆக்ஷன் முடிஞ்ச உடனே பண்ணது. இவன் தேர மாட்டான், சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? ஒரே ரீசன் அதுதான். டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, ஒரு சிலர் மும்பை மாதிரி எப்படின்னா நல்ல டீமை எடுத்துட்டு பிளேயிங் லெவலில் சொதப்பி பிரச்சனை பண்ற ஒரு சில மேனேஜ்மெண்ட்டு, இவங்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு பேலன்ஸ் கிடையாது, காம்பினேஷனை மாற்ற முடியாது, வெளில உட்காந்துருக்கிறவன் எவனுமே உள்ள வர முடியாது. என்ன அடி நீங்க வாங்கினாலும் அதே டீம் வச்சு சாகணும். இவனுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 4 ஓவர்ல 25 ரன், 2 விக்கெட் பிரின்ஸ் யாதவ். வாட் அ கைண்ட் ஆஃப் அ சப்ளைம் போலிங்க. மீதி 16 ஓவர்ல யூ ஆர் கிவிங் 230. ஷாமி இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் பட் இஸ் ஹியூமன் பீயிங். 3 ஃபாரினர் ஆடுற நீ. ஓகே ஓகே, அது இம்பாக்ட் சப் இதுன்னு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இருந்த இன்னொரு பெட்டர் ஸ்பின்னர்னா திக்வேஷ் ரத்தி, அவரை வந்து ஒரு 2 மேட்ச் அடி வாங்கணும்னா அவரை வெளியில உட்காந்து வைக்கிறீங்க. வாட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இஸ் திஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. டு யூ திங்க் தட் தே ஹேவ் பேலன்ஸ் இன் தட் பேட்டிங்? இவங்களால கொஞ்சம் இன்னைக்கு மத்தியான மேட்ச் ஆடின பிச்சில் இவங்க ஆடினாங்கன்னா 130 இவங்க சேஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் நாட் சேஸ் 130, will give it in rating. ஸோ இப்போ பிபிகே ஜெயிக்கிறாங்கன்னா என்ன? இந்த ஆக்ஷன்லேயே போட்ட விதை அடுத்த வருஷமும் அவன் டாமினேட் பண்ணுவான். ஆர்சிபியும் அடுத்த வருஷமும் டாமினேட் பண்ணுவான். மும்பை ஆல்சோ ஹேஸ் டு டாமினேட், பட் தேர் நாட் பிளேயிங் தேர் ரைட் டு பிளேயிங் காம்பினேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, தட்ஸ் அ பாட்டம் லைன். டிசி இந்த டீம்லாம் கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி டாமினேட்டிங்காக இல்லை. கேகேஆரும் சரி இவங்களும் சரி, வெரி புவர் ஆக்ஷன், வெரி புவர் ரிட்டென்ஷன்ஸ். இவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சித்தார்த் மாதிரி ஒரு ஆளை எடுத்துன்னு வந்துட்டு பாவம் கடைசியில டெத் ஓவர்ஸ்ல போலிங் கொடுக்குறாங்க. ஈ போல் வெரி வெல் இன்ஸ்பைட் ஆஃப் தட் 3 ஓவர்ஸ்ல 35 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். லிண்டே மாதிரி ஒருத்தர் 4 ஓவர் போட்டு பேட்டிங் ஆடுவார். ஒரு ஃபாரின் ரிசோர்ஸை விட்டுவிட்டு 3 ஃபாரினர் நீ ஆடுற. 3 ஃபாரினர்ல நீ எப்போ ஆடணும்? பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம் ஆடணும், எல்லாரும் ஏறி மதிக்கிற டீம். நீ வந்திருக்கிறதே ஐபிஎல் எல்லாருக்கும் பாயிண்ட் கொடுக்குற டீம். நீ அப்படிங்கும் போது how you're not even using the resources of 4 players, you don't know how to use the impacts of the, you don't know how to use your spinners. Where are you going to end up? You're going to end up nothing. They have to solve the Pooran puzzle. If they're not going to solve the Pooran puzzle, they're going to really struggle. And then the demotion of Aidan Markram is just unbelievable. எனக்கு காரணமே தெரியும். பதோனி ஒரு வெரி குட் பிளேயர், அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. 255 அடிக்கணும், நீ 6 ஓவர் 100 அடிக்கணும். 6 ஓவர்ல 60 ரன் அடிக்கணும். எப்படா நீ ஜெயிக்க முடியும் மேட்சை? வாட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் இஸ் தட்? இவங்களுக்கும் பாதை இன்னும் போக போக இன்னும் முள் பாதையா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விக்கி, யூ ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் ஆர் வி கேன் கிவ் த க்ளோசிங் தாட்ஸ். இல்லதான் ஆப்ஷன் டேபிள்லயே 50% க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் இவங்க வந்து இதுல ஒரே ஒரு ஸ்டாண்ட் அவுட் டீம் வந்து மும்பை தான். அவங்க வந்து ஃபார்ம் அண்ட் காம்பினேஷன்ஸ் தப்பா எடுத்துன்னு வராங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நிறைய பண்றாங்க, டாக்டிக்கல் எரர்ஸ் நிறைய பண்றாங்க. அவங்களுமா இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும், டாக்டிக்கல் எரர்ஸ் கச்சாமுச்சான் பண்றாங்க. திஸ் இஸ் there are a big heads in the dressing room. பெரிய பெரிய இந்த கேமோட ஜாம்பவான்கள்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க டக் அவுட்ல. இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிக் எரர்ஸை வந்து இவங்க கண்ணில் படுமா, இல்ல இவங்க வந்து அண்டர் தட் பம்ப் இருக்கும்போது இவங்களால அதை எக்ஸிபிட் பண்ண முடியலையா? ஹூஸ் டேக்கிங், அதாவது ஹூஸ் கோயிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கமிங் இன் டு த ஃப்ரே பிடாக்? பிகாஸ் நீங்க ஒரு ஐபிஎல் பிரான்ச்சைஸியோட ஒரு நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க.
யார வந்து இப்ப கேள்வி கேட்பாங்க? இப்போ கோயங்கா வந்து கேள்வி கேட்பாரு. ஆப்வியஸ்லி நம்ம பாக்குறோம் கிரவுண்ட்ல வந்து பந்த வந்து நிறைய வாட்டி இப்படி கொஸ்டின் பண்ணிருக்காரு. அண்ட் கேஎல் ராகுல் கிட்ட நின்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா அப்படியே போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாலுமே, பட் ஒரு ஓனரா அவர் கேள்வி கேட்க தானே செய்வாரு. ஏங்க இவ்வளவுத்தையும் நான் ஸ்பெண்ட் பண்றேன், இவ்வளவு இது திங்க் டேங்க்ல இவ்வளவு பெரிய ஜாம்பவான் எல்லாம் வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி காம்பினேஷன் ஆடணும்னு. இல்ல ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பேசுறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வெளியில சொல்றாங்க, பட் நீங்க ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? why are you not why are you being reluctant to try this out? அட்லீஸ்ட் நீங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா வின்னிங் காம்பினேஷனை மாத்த முடியாதுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நீங்க தோக்கதான் தோக்குறீங்க. why not try these kind of a combination which might suit you, and then you just take the positive out of it even if you are losing, and just try to get stronger as the tournament progresses. நீங்க ஜெயிக்கவே இல்லைன்னா what confidence are you going to derive and go into the tournament? Pidal, இதுல ஜஸ்ட் குவிக்கா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே நீங்க க்ளோசிங் தாட்ஸும் கொடுத்துருங்க. அதாவது ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் ஸ்டாஃப் தான் கூப்பிடுவாங்க. எல்லா அந்த ரிஃப்ளெக்ஷன் மீட்டிங்க்கும் இந்த ஆர்சிபியில் மட்டும் முதல் 2 வருஷம் இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்ல நான் இல்லை. ஏன்னா அப்பதான் புதுசாக சேர்ந்தா கொஞ்சம் வயசு கம்மின்றதுனால என்னை கூப்பிட மாட்டாங்க. 2008 2009லேயே என்னை கூப்பிடல. 2010லேருந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் புனேவா இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ணது டெல்லியா இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், ஒரு 4 டாப் கோச்சஸை வந்து கூப்பிட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்கன்னு நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக கோயங்கா கேட்பாரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமு நீங்கள் ஒரு கோச் அப்படின்னா பூரன்ற ஒரு பெரிய ஒயிட் எலிஃபண்ட்டை நான் எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஒன்று, யூ ஷுட் கோ அண்ட் சார்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம், வை இஸ் ஹி ஸ்ட்ரகிளிங் வித் அ பேட். ரெண்டாவது, யூ ஷுட் பி கரேஜியஸ் எனஃப் டு ட்ராப் ஹிம் அண்ட் கெட் அ பிளேயர் ஹூ சிட்டிங் அவுட் சைட் மேத்யூ பிரெஸ்கி இஸ் குட் எனஃப். அதை பண்ணணும். அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா இது கண்டினியூ தான் ஆகும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இவங்களுக்கு அதே மாதிரி என்னன்னா, போலிங் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வெளியில இருக்கு. மயங்க் அதை வெளில உட்காந்துருக்காரு, பேட்ரிக் நார்கே வெளில உட்காந்துருக்காரு. போலிங் ஆப்ஷன்ஸையும் அவங்களுக்கு அவ்வளோ பெருசா கிடையாது. பேட்டிங் பேலன்ஸ் அவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண தெரியல. அவங்க பேட்டிங் ஆர்டர் அனுப்புறது தப்பு. அதுக்கப்புறம் எப்படி வந்து இம்பாக்ட்ஸ் அந்த ஃபாரினை யூஸ் பண்றதா இது தெரியல அவங்களுக்கு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அப்சல்யூட்லி ஜீரோ என்னை பொறுத்த வரைக்கும். Unless otherwise, they all have a get together and think what has to be done for the team, what should be the better combination. This will obviously continue. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கோயங்காவோட 2 வருஷம் இருந்திருக்கேன். 2016 வந்து we finished second last in the table. அடுத்தது ஃபைனல்ஸ் போயிட்டு ஒரு ரன் ஐபிஎல்ல தோத்தோம். ரொம்ப நல்லா எல்லாரையும் நடத்துவாரு. I don't want to comment on what's happened with KL Rahul, punt and all. That's none of my business. I have to say the experience what I had with Goenka. He was very respectful. We'll ask some questions. We are paid to answer the questions, sir. We are paid to answer. இந்த மாதிரி 6 மேட்ச்ல 5 தோத்த போது எப்படி திருப்ப போறீங்க, என்ன பண்ண போறீங்க, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ டு கெட் இன் டு தி பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதான் சொன்னேன், இனிமே புது அணுகுண்டுகளை இறக்கி விட போறோம். ராகுல் திரிபாட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் டாக்கூர், அப்பெல்லாம் ஷார்துல் டாக்கூர்லாம் புது அணுகுண்டு. எங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணது இவங்க தான். தீபக் சஹர், ராகுல் சஹர், ஷார்துல் தாக்கூர், மனோஜ் திவாரி, ராகுல் திரிபாட்டி, வாஷிங்டன் சுந்தர், லாக்கி ஃபெர்குசன், உங்களுக்கு டேனியல் கிறிஸ்டியன். சிரிச்சிருவீங்க, கிளப் டீம் மாதிரி இருக்கு, இதை வச்சு தண்ணி காட்டணும். கடவுள் கைண்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ the guys are answerable, but they don't want to evolve, they don't want to try, they don't want to be brave. This will continue. That's all we can say. Very, very happy for KKR to just start it, their first points, which only one out of the human being in the whole world predicted. There is Blast Vignesh. ரெண்டாவது வந்து நானும் சரி அவரும் சரி, we gave the edge to PBK, which no rocket science. So 97லேருந்து 99 போயிருக்காரு. Yes, we'll come back and continue the entertainment of previews and reviews with this 99% Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.